إن الحمد لله الذي علم القرآن خلق الإنسان. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفو والنظير. وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه. أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين. فهدى الله به من الضلال وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأغنى به بعد العيلة ولم به بعد الشتات. فصلوات الله عليه وسلامه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين. ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يعرف الفضل لأهل الفضل إلا أولو الفضل أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுல் அம்பியாயி சையீதுல் அத்கியாயி தாஜுல் அவுலியாயி ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. பாரம்பரியமான மஹ்தூமியா அரபு கல்லூரியினுடைய 25வது மௌலவி ஆலிம் பட்டமளிப்பு விழா, 29வது ஹாஃபிஸ் பட்டமளிப்பு விழா மிகச் சிறப்பாக, சீருடன், மிக ஒழுங்காக, நேர்த்தியுடன் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாபெரும் நிகழ்விலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மதரசாவினுடைய தலைவர் அவர்களே, சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பான இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்து ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மதரசாவினுடைய முதல்வர் கண்ணியத்திற்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்களே, துணை முதல்வர் ஹசரத் அவர்களே, சங்கை மிக்க மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்களே, உஸ்தாது பெருந்தகைகளே, கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சமூகத்தினுடைய பெரியவர்களே, ஆலிம் பெருமக்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துறைகள் மிகச் சிறப்பாக வழங்கி அமர்ந்திருக்கிற சங்கை மிக்க ஆலிம் பெருமக்களே, கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற சங்கை மிக்க ஆலிம்களே, சிறப்பான இந்த நிகழ்விற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செய்து சங்கைப்படுத்தி கொண்டிருக்கிற, உதவி செய்து கொண்டிருக்கிற, துவா செய்து கொண்டிருக்கிற சங்கை மிக்க நல்லுள்ளம் நிறைந்த பெருமக்களே, சிறப்பிற்குரிய இந்த நிகழ்வினுடைய முத்தாய்ப்பான நிகழ்ச்சியான பட்டமளிப்பு மிகச் சிறப்பாக சனது வழங்கி, ஆசி உரை வழங்கி, மாணவர்களுக்காக விடைபெற்று செல்லுகிற ஆலிம் பெருந்தகைகளுக்காக அறிவுரைகள் வழங்கி துஆ செய்து அமர்ந்திருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஹதரத் கிப்லா அவர்களே, சங்கை மிக்க ஆலிம்களே, பெரியவர்களே, பெருமக்களே, பட்டம் பெற்று செல்ல இருக்கிற ஆலிம்களே, சங்கை மிக்க மாணவர்களே, ஹாஃபில் அவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் ஆரம்பமாக என் சலாமை முன்வைத்து துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் தமிழகத்தை பொறுத்தவரையில்
மஹ்தூமியா அரபு கல்லூரி ஒரு தனித்துவம் பெற்றது என்பதை கடந்த ஆண்டு உலகமே திரும்பி பார்த்தது. 150 ஆண்டுகளை கடந்த ஒரு மதரசாவினுடைய எழுச்சியான வளர்ச்சி, பட்டமளிப்பு நிகழ்ச்சி என்பது இன்னும் அதிகமான இதற்கான ஹிதுமத்துகள், இன்னும் அதிகமாக சேவைகள் தொய்வின்றி தொடர வேண்டும் என்ற நம் எல்லோர்களுடைய துஆ இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். எனவே மதரசாக்களுடைய இன்றைய கால நடைமுறை என்பது, இன்றைக்கு மதரசாக்களுடைய சூழல்கள் என்பது எப்படியான நெருக்கடியான காலகட்டத்தை நோக்கி அரபு உலகத்தினுடைய அரபு கல்லூரியினுடைய மதரசாக்கள் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. மதரசாக்கள் என்பது பாரம்பரியமான மதரசாக்கள் மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவில் நீர்நடை போட்டுக் கொண்டிருந்த மதரசாக்களுடைய நிகழ்ச்சி கூட இன்றைக்கு பெரிய அளவில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்பதை பற்றிய காரணங்களையே நாம் அலசிக்கொண்டே இருக்கிறோம். இனி என்ன செய்ய வேண்டும்? மதரசாக்களுடைய வீழ்ச்சியில் இருந்து மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கு, மதரசாக்களை ஒரு ஆரோக்கியமான பாதையில் பயணிக்க வைப்பதற்கு என்ன காரணங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும், இதற்கு யார் யார் பொறுப்புதாரிகள், யார் யார் முன்னெடுக்க வேண்டும் என்பதை பற்றியான விவாதங்களுக்குள் நான் இங்கே செல்ல விரும்பவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னால் முதல்ல நாம் அடிப்படையாக சொல்லுவது போல, ஹஜ்ரத் அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இதற்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. மதரசாக்களை மீண்டும் மறுஎழுச்சி கட்டமைப்பதற்கு, மீண்டும் மதரசாக்களை ஆரோக்கியமான பாதையில கொண்டு வருவதற்கான நிறைய ஆய்வுகளும் கட்டுரைகளும் நிறைய பயான்களும் குத்தபாத்துகளும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, இது போன்ற காலகட்டத்தில் மதரசாக்கள் கண்டிப்பாக பெரிய அளவில் வீழ்ச்சி கண்டிருக்கிறது என்பதற்கான மறு எழுச்சி திட்டத்தில் மிக முக்கியமாக முன்வைக்கப்படுகிற 2 விஷயங்கள். முதலாவதாக, மக்தபுகள் பெரிய அளவில் தமிழக அளவில் வீழ்ச்சி கண்டிருக்கிறது என்பதை முதன்மையாக வைக்கப்படுகிறது. மக்தப் மதரசாக்களுடைய வீழ்ச்சியை சமுதாயம் கவனிக்க தவறிய பொழுது விளைவு அரபு மதரசாக்கள் பெரிய வீழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய அளவில் முன்வைக்கப்படுகிற ஒரு முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது, மிக முக்கியமாக தீனுடைய கல்வியை பற்றிய சரியான முறையில விழிப்புணர்வு சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டே வருகிறது. எனவே தீனுடைய கல்வியை பற்றிய விழிப்புணர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது இரண்டாவது என்றாலும் கூட, மூன்றாவது, மதரசாக்களில் இது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கூட சொல்லித்தான் ஆக வேண்டும். ஹஜ்ரத் அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். மதரசாக்களுக்கு முஅல்லிம்கள் நிறைய கிடைக்கிறார்கள், முரப்பிகள் ஆக குறைவாக இருக்கிறார்கள். எனவே முரப்பிகள் குறைவாக இருப்பதனுடைய காரணங்களில் மிக முக்கியமாக சமுதாயத்தினுடைய நிர்வாக பொறுமக்களும் அதற்கு தார்மீகமாக பொறுப்பெடுக்க வேண்டும். மதரசாக்களுடைய நிர்வாகங்கள் மிகச் சரியாக உலமாக்களுக்கான எல்லா வகையான தேவைகளும் அவர்களுடைய கனாஅத்துக்களுக்கான ஆரோக்கியமான பொறுப்புகள் எடுக்கிற பொழுது அர்ப்பணிப்பு உணர்வுள்ள ஒரு தர்பியத்து உணர்வுள்ள முரப்பிகள் மதரசாக்களுக்கு கிடைப்பார்கள் என்பதுதான் உண்மை என்பதை நான் இலைமறை காய்மறையாக சொல்லி, அல்ஹம்துலில்லாஹ், இங்கே பட்டம் பெற்று செல்ல இருக்கிற ஆலிம்களுக்கு நான் ஒரு 5-6 உபதேசங்களை சொல்கிறேன். அப்படி சொல்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். முதலாவதாக, இங்கே ஆலிம்களாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் 6 உலமாக்கள் இங்கே பட்டம் பெற்றிருக்கிறார்கள். நான் இங்கே இந்த இடத்தில் அவர்களுடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்கிறேன். இவர்களை இவ்வளவு பெரிய பாக்கியமான இடத்திலே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் பெற்றோர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் செய்த துஆவாக இருக்கலாம், அவர்களின் ஆசையாக இருக்கலாம், ஒருவேளை பள்ளிவாசலிலே அவர்கள் பார்த்திருக்கலாம், மதரசாக்களில் பார்த்திருக்கலாம், உலமாக்களின் எழுச்சி மிக்க சொற்பொழிவுகளை கேட்டிருக்கலாம். எங்காவது ஒரு இடத்திலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே என் பிள்ளையும் இந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று அவர்கள் துஆ தான் செய்ய வேண்டும் என்பதல்ல, ஒருவேளை
அது வாப்பாவாக நினைத்திருக்கலாம், உம்மாவாக நினைத்திருக்கலாம், ஒரு தலைமுறைக்கு முன்னால் நினைச்சிருக்கலாம். கண்டிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்கள் எண்ணங்களில் நீங்கள் என்ன ஆசைப்படுகிறீர்கள் என்பதை கவனித்து ஆசைப்படுங்கள். அதுதான் நீயத்தாக மாறும், அதுதான் துஆவாக மாறும். எனவே உங்கள் பெற்றோர்கள் ஏதோ ஒரு நேரத்திலே, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே, ஏதோ ஒரு காட்சியிலே 3 வயது பிள்ளையை காசாவிலிருந்து மக்காவுக்கு தூக்கிட்டு வராங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய தாய், ஒரு தாய் 3 வயசு பிள்ளைய, காசால பிறந்த அந்த பிள்ளை வாப்பாவை இழந்து எத்தீமான பிள்ளை, ஒரு தாய் அந்த பிள்ளைய தூக்கிட்டு மக்காவுக்கு வராங்க. வரக்கூடிய செலவுக்காக காசாவினுடைய சொந்த வீட்டை வித்துட்டு வராங்க. வந்து நேர்ல வந்தது மக்காவுல யாருமே தெரியாது. நேரடியாக ஹரம் ஷரீஃபுக்கு உள்ள நுழையிறாங்க. மதாஃபுல நுழைஞ்சாங்க. புள்ளைய தூக்கிட்டு காபத்துல்லாஹ்வை முதல்ல தவாஃப் செய்யறாங்க. ஜம்சமுக்கு பக்கத்துல உட்கார்ந்து மக்காவினுடைய முஃப்தி ஆலிம் பெருமகனார் அதா இப்னு ரபாஹ், பார்க்கிறதுக்கு மொடமானவர், கருப்பினத்தவர், பார்க்கிறதுக்கு அவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். ஆனா மக்காவினுடைய முஃப்தி, ஃபத்வான்னா அவங்க தான். பெரிய பெரிய ஆட்சியாளர் வந்தாலும் மசாயில்களுக்காக கியூல நிற்பாங்க. அப்படிப்பட்ட முஃப்தி அதா இப்னு ரபாஹ் ஜம்சம் கிணற்றுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து மசாயில்களுக்கு ஃபத்வா சொல்லி கொண்டிருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தாய் பிள்ளைய தூக்கிட்டு அப்படியே தவாஃப் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது, அந்த ஜம்சமுக்கு பக்கத்துல வரும்போது அந்த உஸ்தாத், அந்த ஆலிமை பார்த்து அந்த அம்மா கை நீட்டி சொல்லுச்சு, ரப்பே இன்ஷா அல்லாஹ் என் புள்ள இந்த அதா இருக்கிற இடத்துல இருந்து ஃபத்வா கொடுக்கறத நான் பார்க்கிற வரைக்கும் என்ன கண்ணை மூட வச்சிடாதன்னு சொல்லிச்சேன். ஒரு தாயினுடைய துஆவை பாருங்க, வேட்கை. இமாம் ஷாஃபி எங்கே உருவானார்? எப்படி உருவானார்? உருவாக்கத்தினுடைய முதல் நீயத் எங்கே பிறந்தது? அந்த தாயினுடைய உள்ளம். 3 வயசு புள்ள, ஊர்ல யாரும் தெரியாது, எந்த அறிமுகமும் இல்ல, சொந்த வீடு இல்ல, எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு அந்நிய பூமியில வந்து என் பிள்ளை இந்த ஆளி மாறி வரணும், இன்ஷா அல்லாஹ் என் பிள்ளை இந்த இடத்துல இருந்து ஃபத்வா கொடுக்கணும், நான் பார்க்கணும், என் பிள்ளை இந்த உம்மத்துக்கு நான் இமாமாக்கி தரணும், என் பிள்ளை இந்த உம்மத்துக்கு இமாமாக்கி தரணும். 3 வயசு பிள்ளை அப்படியே கொண்டு வந்து அந்த அம்மா மக்காவினுடைய ஹரமனுடைய மதரசாவுக்கு தான் வந்துச்சு. தவாஃபை முடிச்சிட்டு உஸ்தாது கையில கொண்டு வந்து பிள்ளைய கொடுத்துட்டு சொல்லுச்சு, என் பிள்ளைய நீங்க ஹாஃபிலாக்கி கொடுங்கன்னு சொல்லுச்சு அந்த அம்மா. என் பிள்ளைய ஹாஃபிலாக்கி கொடுங்க. 3 வயசு பிள்ளைய முதல்ல திறந்து உஸ்தாது பிஸ்மில்லான்னு ஓத ஆரம்பிச்சு சொல்லி கொடுக்கிறாரு. பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சா 3 வயசு பிள்ளை இமாம் ஷாஃபி ஓதுறாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்து ஃபாத்திஹா பக்ரா, 15 ஜுஸு ஓதுறாரு. 15 ஜுஸு ஓதுறாரு. உஸ்தாது கேட்டார், ஓத வந்திருக்கியா, ஓதி கொடுக்க வந்திருக்கியான்னு கேட்டார். உங்க அம்மா ஓதித்தானே சொல்லுச்சு, ஹாஃபிலாக சொல்லுச்சு. சொன்னார், எங்க அம்மா என்னை வயிற்றில் சுமந்திருக்கிற காலகட்டத்திலேயே எனக்கு பால் கொடுக்கிற பொழுது சரி, அல்லது வயிற்றில் சுமந்த காலகட்டத்திலையும் சரி, குர்ஆன் அதிகமா ஓதிக்கிட்டே இருக்கும் சொன்னார். எங்க அம்மாவினுடைய குர்ஆனை நான் வயிற்றுல இருந்தே கேட்டு பாதி மனப்பாடம் செஞ்சேன்னு சொன்னாங்க. இன்றைய சயின்டிபிக் அதை நிரூபிக்குது. வயிற்றுல உருவாகிற குழந்தை 80% எல்லா வளர்ச்சியும் அடைஞ்சிருது வயிற்றுல, 20% தான் வெளியே வந்து மற்ற வளர்ச்சி அடையுது. கேட்கும் திறன், ஹிஃபுல் திறன், மனப்பாடம் திறன், இதுல 80% தாயினுடைய கருவில் அது வளர்ச்சி அடையுது. குர்ஆன் நிரூபிக்குது, சயின்ஸ் நிரூபிக்குது. 20% வளர்ச்சி தான், திறன் தான் அந்த பிள்ளை வெளியே வந்த பின்னால. எங்க அம்மா வச்சு நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், எங்க அம்மா ஓதுறதை கேட்டே மனப்பாடம் பண்ணிட்டேன். எல்லாருமே பார்த்து ஓதிட்டு ஹிஃபுது பண்ண வருவாங்க, நான் முதல்ல ஹிஃபுது பண்ணிட்டு பார்த்து ஓத வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் முதல்ல ஹிஃபுது பண்ணிட்டு பார்த்து ஓதுறதுக்கு வந்திருக்கேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய மனப்பாட சக்தின்னு கேட்டாங்களா. அபாரமான ஹிஃபுதுடைய ஆற்றல்.
3 லட்சம் ஹதீஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. 3 லட்சம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, நான் அதுல பதிவு செஞ்சிருக்கிறது தான் 6000 சொச்சம், ஆனா நான் மனப்பாடம் செஞ்சது 3 லட்சத்துக்கு மேலங்கிறாங்க. இவ்வளவு பெரிய மனப்பாட சக்தி எப்படி? 2 விஷயம்தான். முதாவமத்துன் நவர் தக்ராருல் ஹதீஸ். அவங்க சொல்லுவாங்க, நான் ஹதீஸை பார்த்து கொண்டே இருப்பேன். 2வது ஹதீஸை திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருப்பேன். நான் ஒரு ஹிஃபுல் சக்திக்கு என்ன தேவைங்கிறதை இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் அழகாக இங்கே குறிப்பிட்டார்கள். ஹஃபிதுல் குர்ஆன் ஃபீ சாபிஇ வ ஹஃபிதுல் முஅத்தா ஃபீ ஆஷிரி. 7 வயதில் ஹாஃபிலா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 10 வயதில் முஅத்தா ஹதீஸ் கிதாப் மனப்பாடம் செஞ்சு 12 வயசுல உம்மத்தினுடைய ஜட்ஜா வந்து உட்கார்றாங்க. காலியில் குலாதா வந்து உட்கார்றாங்க. 12 வயசு பிள்ளை பக்தாதினுடைய தலைமை காசி ஃபத்வா கொடுப்பாங்க மசாயில்களுக்கு. ரமலான் காலத்துல இப்படி உலகத்துல ஆச்சரியமா இருக்கும். தண்ணி குடிச்சுக்கிட்டே ஃபத்வா கொடுப்பாங்களா ரமலான் காலத்துல? நோன்பு கூட கடமையாகல. நோன்பு கடமையாகல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 12 வயசுல இவ்வளவு பெரிய ஜட்ஜா வந்து உட்கார்ந்தாங்க. என்ன காரணம்? எங்கே உருவானது என்று நினைக்கிறீர்கள் இந்த உணர்வு? நான் இங்கே இந்த பிள்ளைகளை நான் இங்கே சொல்வது இதுதான். ஆலிம்களாக ஒரு ஹாஃபிலாக இங்கே உட்காருகிறீர்கள். தயவு செய்து இந்த நேரத்தில் முதலில் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியது உங்களுடைய பெற்றோர்கள், ரஹ்மத்து நிறைந்த அருள் நிறைந்த பெற்றோர்கள் எங்கோ ஒரு இடத்தில் உங்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். உங்களுக்காக ஒரு கண்ணீர் வடித்திருப்பார்கள், ஒரு ஆசைப்பட்டிருப்பார்கள். ஆசைதானே நினைக்காதீங்க, என்னதானே நினைக்காதீங்க. فوجد عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما. குர்ஆன் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை. இந்த இல்முக்கு நீங்க வரணும்னா முதல்ல அல்லாஹ் முந்தி சொல்றது ரஹ்மத்தை தான் அல்லாஹ் சொல்றான். ஆதைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா வஅல்லம்னாஹு. நாம ரஹ்மத்தை கொடுத்தா தான் இல்மு கிடைக்கும். அல்லாஹ் இல்முக்கு முன்னால் அல்லாஹ் எதை கொடுக்கிறான்? நினைச்சவங்க எல்லாம் வந்து இந்த கல்வி வாங்கிட்டு போக முடியாது. இந்த கல்வி என்பது மகத்தான கல்வி. அது இது துஆவினால் கிடைக்கிற கல்வி, பெற்றோர்களுடைய ஆசையினால் கிடைக்கிற கல்வி, பெற்றோர்களின் தேட்டத்தினால் கிடைக்கிற கல்வி, பெரியவர்களின் துஆவை பெற்றதால் கிடைக்கிற கல்வி. இந்த கல்வி கிடைக்கணும்னா முதல்ல ரஹ்மத்து முந்தனும். குர்ஆனுடைய சத்தியமான வார்த்தை, என் சொந்த வார்த்தையை சொல்லல. நான் சூரத்துல் கஹஃப ஒட்டித்தான் பேசவே போறேன். உலகத்தில் இல்ம பற்றியும் இல்முடைய கலைக்கூடங்களை பற்றியும் கற்றுக்கொள்ளுகிற ஆளின் குறித்தும் கற்றுக்கொள்ளுகிற மாணவன் குறித்தும் அத்துணைக்குமான பேசுகிற அற்புதமான ஒரு வரலாறு தான் மூசா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அலைஹிஸ்ஸலாம் அந்த வரலாறுல தான் அல்லாஹ் சொல்றா, கல்வின்னு போய் நீங்க உட்காரும் போது முதல்ல ரஹ்மத் கிடைக்கணும், அப்புறம் தான் வஅல்லம்னா மின் லதுன்னா இல்மா. அல்லாஹ்வின் ரஹ்மத் பெற்ற, இதை விட நான் இன்னொரு வார்த்தையில சொல்வேன், நீங்கள் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை மனித உருவத்தில் பார்க்கணும்னா நீங்க இந்த 7 பேர்களை பார்த்துக்கணும். இவர்கள் ஆயாத்துகள், அல்லாஹ்வின் பிரம்மாண்டமான ஆயாத்துகள், அல்லாஹ்வின் பிரம்மாண்டமான முஅஜிஸாக்கள், அற்புதங்கள். இவர்கள் ஆயாத்துகள், குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனுடைய கருத்துக்களை சுமந்தவர்கள், ஹதீஸை சுமந்தவர்கள், ஹதீஸின் கருத்துக்களை சுமந்தவர்கள். இவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் நீங்கள் அந்த பார்வையில தான் பார்க்கணும். இவர்கள் அல்லாஹ்வின் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அத்தாட்சிகளாக. இங்கே இனி நான் அடுத்து சொல்ல இருக்கிறது, இந்த ஆலிம் பெருமக்களுக்கு சமுதாயத்தில் உண்மையில் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். சமூகம்ங்கிறது இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நீங்க கல்வி கூடத்தில் மட்டும் இருப்பீர்கள். இனி உங்களுக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவால், இது வந்து நபிமார்கள் காலத்தில் இருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்குது. இதை தான் நீங்க முதல்ல எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். என்னன்னா, கல்விக்கும் பொருளுக்குமான மிகப்பெரிய உரசல் நீங்க சமுதாயத்திற்கு வரும்போது இருந்து கொண்டே இருக்கும். இதை நீங்க சரியாக, நான் இந்த உலமாக்களுக்கு மட்டும் சொல்லல, மற்றவர்களும் சங்கை மிக்க ஓதுகிற மாணவர்களுக்கும் சேர்த்து சொல்றேன். கல்வியோடு பொருளாதார உரசல்ங்கிறது இது நபிமார்கள் காலத்திலிருந்தே நடந்துகிட்டே இருக்கிறது. இந்த உரசல் ரொம்ப முக்கியமானது. அப்படி உரசுகிற பொழுது எந்த இடத்திலேயும் நீங்கள் உங்கள் கல்வியை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. இதை நான் இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன்.
உலமாக்களுக்கும் அக்னியாக்களுக்குமான உரசல்கள் என்பது கண்டிப்பாக அதை ரொம்ப கவனத்தோடு கையாளணுங்கிறத நான் சொல்றேன். நான் தனித்துவமாக இருக்கிறேங்கிற பெயர்ல நம்ம தனியாயிரவும் கூடாது. நான் அவங்களோடு கலந்து வாழ்றேங்கிற பெயர்ல அதுல கரைஞ்சிடவும் கூடாது. சமூகத்துல ரொம்ப கவனமாக கத்தி மேல நடக்கிற மாதிரி நம்மளுடைய தனித்துவத்தை என்ன செய்யக்கூடாது. கல்வியினுடைய தனித்துவத்தை எந்த இடத்திலையும் நாமளே இறக்கிற கூடாது முதல்ல. அதே சமயத்தில் அவர்களும் தேவை சமூகத்திற்கு. இரண்டு கண்கள். அப்படி பயணிக்கிற பொழுது ரொம்ப கவனமாக நான் கலந்து போறேங்கிற பெயர்ல, கலந்துரவாடுறங்கிற பெயர்ல நாம யாருங்கிறத தெரியாத அளவுக்கு கரைஞ்சிடக்கூடாது. எல்லா இடங்கள்லயுமே எல்லா செய்தியும் பேசுறதில்லை. ஆனா இந்த மாதிரியான மதரசாக்களுடைய வீழ்ச்சி இது தன்மான பிரச்சனையாக இருக்குமோ என்ற ஆதங்கத்தில் ஏற்பட்டதனால் நான் இதையெல்லாம் பேச வேண்டியது இருக்கிறது. கல்விக்கான தன்மானங்கள் எந்த இடத்திலேயும் உலமாக்கள் தயவு செய்து இழந்து விடக்கூடாது. மன் தலஅ லிகனியின் லிகினாஹு ذهب ثلثاتين. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு பணக்காரனுக்காக நீ உன் தீனை நீ தாழ்த்தி கொடுத்துட்டன்னா, உன் இல்ம தாழ்த்தி கொடுத்துட்டன்னா, உன் தீன்ல 3ல் 2 பகுதி, ஒரு பகுதியை நீ விட்டுட்டேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு ஆரம்பிக்குது. பல்கீஸ் ராணி பெரிய செல்வ சீமாட்டி தான், பெரிய பொருளாதார சக்கரவர்த்தி தான். சுலைமான் நபியை கொஞ்சம் பணத்தை வச்சு விளையாடி பார்க்கலான்னு சொல்லிட்டு குர்ஆன் சொல்லுது. சூரத்து நம்ல் அந்த வரலாறு சொல்லுது. அத்துமித்தூனனி பிமலிப்புகளை இன்னி முர்சிலத்துன் இலைக்கும் பி ஹதியத்தின் ஃபனாதிரத்துன் பிமா யர்ஜுல் முர்சலூன். நிறைய ஹதியாக்களை, அன்பளிப்புகளை, பணத்தை அப்படியே கொண்டு வந்து சுலைமான் நபியினுடைய தன்னுடைய பண திமிர் அந்த அம்மா காட்டுச்சு சுலைமான் நபிக்கு முன்னால. அத்துமித்தூனனி பிமாலின், என்னையா பணத்தை வச்சு சரிக்க பாக்குற? ஃபமா ஆதானி அல்லாஹு கைரு மிம்மா ஆதாக்கும். ஒவ்வொரு ஆலிமும் மனசுல நினைக்க வேண்டிய வார்த்தை. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நுபுவத்தும் இந்த கல்வியும் இருக்குத, அது நீ வச்சிருக்கிற பணத்தை விட மேலானது. பல் அன்தும் பிஹதியத்திக்கும் தஃப்ரஹூன். உங்க பணத்தை வச்சு நீங்க சந்தோஷமா இருந்துங்க. உங்க பணத்தை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கங்க. பணம் நுபுவத்தோடு மோதியது, பணம் பின்னோடு மோதியது. இது நபிமார்கள் காலம் தொட்டு நடந்துச்சுங்கன்னா, ஒரு ஆலிமனுடைய கவனம், ஒரு நபியினுடைய கவனம், ஒரு ரசூலுடைய கவனம் அப்படி திரும்புறது அல்லாஹ் ரசிக்கிறது. லா தமுத்தன் ஐனைக இலா மா மத்தனா பிஹி. குர்ஆன் நிறைய இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுது. இந்த ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் பெரிய அரசர். ஹலீஃபாக்கள் நிறைய நேரங்கள்ல உலமாக்கள்கிட்ட நிறைய உரசுவாங்க. கடந்த காலங்கள்ல உலமாக்களுடைய இல்முடைய ரோஷத்தை சுரண்டி பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு தனி இன்பம். இது வரலாறு நிறைய நடந்திருக்குது. இந்த வரலாறுகளை நிறைய சொல்ல முடியும். நான் பிள்ளைகளுக்கு நான் இதை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா இல்மை எப்பவுமே நான் இந்த இல்மை விட ஒரு உயர்ந்தது ஒரு மூமின் நினைக்க கூட, இதை விட உயர்ந்தது எதுவும் இல்லைங்கிறத ஒரு ஆலிம் நினைக்கணும். முதல்ல ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அவர் ஹஜ் செய்ய வர, தவாஃப் செய்ய வர அரசர். கலீஃபா உள்ள வந்தாங்கன்னா அப்படி எல்லாமே நடுங்குவாங்க. கலீஃபா வராருன்னு சொன்னா அதற்கு ஒரு ஆலிம், அதற்கு சாலிம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆலிம் என்ன செஞ்சிருக்கிறாரு, காபாவை ஓதிட்டு இருக்கிறாரு, தொழுதுட்டு இருக்கிறாரு. இவர் அப்படியே அந்த பக்கமாக அந்த ஆலிம் அப்படியே அந்த ஹிஷாம் அப்படி வந்த உடனே அவருக்கு அந்த செருக்கு இருக்கும் இல்லையா, அந்த இதுல கேட்டாரு, யா சாலிம் சல்லி ஹஜா, ஏதாவது தேவை இருக்குதா எங்கிட்ட கேளு, ஏதாவது தேவை இருக்குதா எங்கிட்ட கேளுங்க. ஹிஷாம் பொதுவாக கலீஃபா உள்ள வந்தாலே எல்லாமே என்ன செய்வாங்க, அரளுவாங்க. அப்படித்தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நிறைய உலமாக்களை கொலை செஞ்ச ஆள் அந்த ஆளு. ஆனாலும் காபத்துல்லா போறாப்புல, தவாஃப் செய்யாப்புல ஒரு தடவை அப்படியே ஹஜ்ஜாஜ் உள்ள வந்துட்டாலே அப்படியே தவாஃப் விட்டுட்டு எல்லாம் ஓரமா ஒதுங்கிடுவாங்க. எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது தெரியும். ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன செஞ்சாருன்னா காபாவுடைய சிலையை பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தார், துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஹஜ்ஜாஜ் அப்படியே எல்லாருமே நம்மளை பார்த்த உடனே ஒதுங்கிட்டாங்க, ஓரம் போயிட்டாங்க. இவருக்கு மட்டும் என்ன திமிரு அப்படின்ட்டு பக்கத்துல பார்த்தா அவருக்கு பார்வை தெரியாது. பார்வை தெரியாதவர் காபாவுடைய திரையை பிடிச்சி துவா கேட்டுட்டு இருக்கிறார். அப்போ ஹஜ்ஜாஜ் பக்கத்துல போய் நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான்.
இவர் சொன்னாரு, இல்லப்பா எனக்கு தெரியாது, எனக்கு பார்வை இல்லை, அதனால எனக்கு யாரும் தெரியாது, நான் தான் ஹஜ்ஜாஜ் அப்படின்னு பயங்காட்டினா. ஹஜ்ஜாஜின்னு சொன்ன உடனே இவர் கை காலில் நடுங்க ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா இவன் எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். என்ன துவா கேட்கிற அப்படின்னு அவன் கேட்டான். என்ன துவா கேட்கிற? இல்ல அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுன்னு சொல்லிட்டு நான் துவா கேட்டுட்டு இருக்கிறேன் அல்லாஹ்ட்ட. எவ்வளவு நாளா கேட்கிறேன்? ரொம்ப வருஷமா கேட்கிறேன். சரி, பார்வை கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். இது வரைக்கும் கிடைக்கல. நான் 3 தவாஃப்ல 3 சுத்து முடிச்சிருக்கிறேன். 4 சுத்து இருக்கு. அந்த 4 சுற்ற முடிக்கிறதுக்குள்ள உனக்கு பார்வை கிடைக்கணும். கிடைக்கலன்னா உனக்கு கொன்றுவன்ட்டான். அவன் செய்வான். அவன் பொழுதுபோக்குக்காகவே இந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கான். இவர் பார்த்தாரு, சொல்லிட்டு அவன் போயிட்டான். 4வது சுத்த ஆரம்பிக்க போயிட்டான் ஹஜ்ஜாஜி. இவர் பிடிச்சாரு பாருங்க. அதுக்கு பிறகு தெரிய எல்லாம் எனக்கு பார்வை 2வது முதல் இவன் உயிரை காப்பாற்றி கொடு. திரைய பிடிச்சி அழுகிறாரு, கெஞ்சுறாரு, கலறாரு. அதுக்கு பிறகு 7 சுத்தம் முடிச்சுட்டு வந்தா பார்வை கிடைச்சிட்டு இவருக்கு பார்வையை கொடுத்துட்டான். இப்ப கிடைச்சிட்டா. நாம கிடைச்சிட்டு முதல்ல 3 சுத்துல நீ அல்லாஹ்ட்ட கேட்டிய, அது துவா இல்ல. 4வது நீ பிடிச்ச பத்தியா, அப்படி பிடிச்சாதான் அல்லாஹ் தருவான். சொன்னான் அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணுங்கிறத ஹஜ்ஜாஜ் சொல்லிட்டு போனான். அதனால கலீஃபாக்கள் இந்த மாதிரி தவாஃபுகள் எல்லாம் வரும்போது எல்லாருமே பதறுவாங்க, பயப்படுவாங்க. இவர் ஆலிம், சாதாரண உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருந்தாரு. அவர் வந்தாரு, கலீஃபா ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். என்ன வேணும் சொல்லி ஆஜா, ஏதாவது தேவை இருக்குதா என்கிட்ட கேளுங்களேன். அவர் சொன்னாரு, அஸ்தஹி மினல்லாஹ் அன் யஸ்அல கைரஹு ஃபீ மஸ்ஜிதிஹி. அவன் பள்ளி வாசல்ல வச்சு அவன் அல்லாதவன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி சொன்னாரு அந்த ஆலிம்? அவனுடைய பள்ளி, அவன் பள்ளியை வச்சு நான் அடுத்தவன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. அவன் பள்ளி இல்லையா அப்படின்னு மிரட்டிட்டு விட்டுட்டாரு. இவர் கண்டுக்கவே இல்லை. என்ன சொல்றாரு? கேட்க முடியாது, அவன் பள்ளியில உட்கார்ந்துருக்கு, அவன் சரின்னு முடிச்சுட்டு இவர் தவாஃபெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே மறுபடியும் ஹிஷாம் வெளியே வந்தார். இப்ப கேளுங்க, பள்ளியை விட்டு வெளியே வந்துட்டோம் இல்லையா? இப்ப என்ன தேவை கேளுங்க, நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். அந்த ஆலிம் சொன்னார், அமின் ஹவாயிஜி துன்யா அமில் ஆஹிரா. துன்யாவுடைய தேவையை சொல்றீங்களா, ஆகிரத்தினுடைய தேவையை சொல்றீங்களான்னு கேட்டார். என்ன தேவை கேட்க சொல்றீங்க? துன்யாவினுடைய தேவையா, ஆகிரத்தினுடைய தேவையா? துன்யாவினுடைய தேவை நீங்க சொன்னா, அவர் சொன்னார் நான் துன்யாவினுடைய தேவைதான் அப்படின்னார். துன்யாவினுடைய தேவையை நான் ரப்புட்டையே கேட்கறது இல்லை. அவர் சொன்னார் துன்யாவினுடைய தேவையை துன்யாவினுடைய சொந்தக்காரர் அவன்கிட்டயே கேட்கறது இல்லை. அதனுடைய மில்கியத்து இல்லாத உங்ககிட்ட எப்படி நான் கேட்பேன்? எவ்வளவு கம்பீரமான வார்த்தை! இந்த வார்த்தையை நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. யாருக்கு முன்னாலே அந்த வார்த்தையை சொன்னாங்க நினைக்க கூடாது. தன்னுடைய வீரத்தை ரோஷத்தை உரசி பார்த்த, கல்விக்கு முன்னால் வீரத்தையும் ரோஷத்தையும் உரசி பார்த்த ஒருவருக்கு முன்னால் என் தேவையை கேட்க முடியாதுன்னு சொல்லுகிற ஒரு ஆலிமினுடைய, இதை திமிர் என்று சொல்வதற்கல்ல, அந்த கல்வியினுடைய கண்ணியத்தை கல்புல அவ்வளவு பெருசா சுமந்திருக்கிறார். ஒரு ஆலிமான சுமக்கணும். எனக்கு தரப்பட்ட இல்மோட அல்லாஹ்ட்ட பெரிய சக்தி ஒண்ணும் இல்லைன்னு ஒரு ஆலிம் நினைக்கணும். அப்படிப்பட்ட இல்மை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். கைரு துன்யா வல் ஆகிரா, அனைத்தை விட மிக சிறந்தது. எந்த இடத்திலேயும் உலமாக்கள் விட்டு கொடுத்ததாக வரலாறு கிடையாது. வரலாறு நபிகளும் இப்படி நிறைய. இது அல்லாஹ்வினுடைய ரோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் இதை ஏன் இவ்வளவு தூரத்துக்கு சொல்றேன்னா, இது உங்க பிரச்சனையோ என் பிரச்சனையோ கிடையாது. அல்லாஹ் இப்படிப்பட்ட நியமத்தை தந்துட்டா. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய சபையில உட்கார்ந்து இருந்தப்போ எப்போ ஒரு ஆயத்துல சந்தேகம் வந்தாலும் ஒரு ஹாஃபிஸ பக்கத்துல வச்சிருப்பாங்க. அந்த ஹாஃபிஸத்துல கேட்பாங்க, ஹாஃபிஸ் அந்த ஆயத்து என்ன, எப்படி ஓதணும் அப்படிலாம் கேட்பாங்க. அவ்வளவு பெரிய ஹாஃபிஸ் அவங்க. ஒரு நாள் அந்நிய பெண் அந்த பக்கமாக போனாங்க. பெண்ணு, இவர் கொஞ்சம் வாலிபர். அந்த அந்நிய பெண்ணை ரசிச்சு பார்த்தாரு. ஷேக் சொன்னாங்க, உஸ்தாத் சொன்னாங்க, வேண்டாம் பார்வை தாழ்த்துங்கன்னாங்க. குனிஞ்சாரு. திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் மனப்பாடம் செஞ்சிருந்த முழு குர்ஆனும் அவரை விட்டு போயிடுச்சு. ஒரு பார்வை தான்.
ஷேக்கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டாங்க, ஒரு பார்வை தானே, ஒரு பாவம் தானே, அதுக்காக குர்ஆன் முழுவதும் உள்ள ஹிஃபுல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்களா? அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? இது பார்வை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, அல்லாஹ்வுடைய ரோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னாங்க. அல்லாஹ் அகீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அகீர் மின்னி, அல்லாஹ் என்னை விட ரோஷக்காரன், நானே ரோஷக்காரன். ஸல்லல்லாஹு நான் ரோஷம் உள்ளவன். ஒரு மூமினுக்கு தீனுடைய கீரத் இருக்கணும், தீனுடைய ரோஷம் இருக்கணும். அது ரோஷம், அது மட்டும் கூடாது. கோபக்காரன் கோபப்படுறாரு, சில நேரங்களில் சமூகத்தில் சில விஷயங்களுக்காக நம்ம கோபப்படுவோம். உலமாக்கள் அதை கோபமாக கொச்சப்படுத்திடக்கூடாது. தீனுக்கு மாற்றமாக நடக்கும் போது இந்த ஆலிமுக்கு இந்த மௌலவிக்கு கோபம் வரும். அது கீரத், அதுக்கு பேரு, அது ரோஷம், அது தீனுடைய ரோஷம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலையா, உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க இல்லையா, என்னங்க நிறைய பிரச்சனை இருக்குது, ஜகாத் பிரச்சனை, அது இதெல்லாம் வருது, என்ன செய்யலாம்? உமர் ரலியல்லாஹு, ஜகாத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்க, அதை விட முக்கியமான பிரச்சனைலாம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபன் செய்யணும், தஃபன் செய்யணும், தொழு வைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன சொன்னாங்க? அயன் குசுத்தீன் வான ஹய்யும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் தீனுக்கு ஒரு சின்ன குறை வர விட்டுருவன் நினைக்கிறீங்களா உமரே? அஜப்பாரும் ஃபில் ஜாஹிலியத்தி ஹவாரும் ஃபில் இஸ்லாம், அறியாமை காலத்தில் பெரிய வலியுத்த வீரராக, கோபக்காரராக, முரடராக வலம் வந்த உமர் இஸ்லாத்துக்கு வந்த உடனே கோழை ஆயிட்டாரோ, ரோஷம் போயிட்டோ, தீனுடைய ரோஷம் போயிட்டோன்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு கீரத்தை தூண்டுறாங்க. தீனுக்கு ரோஷம் இருக்குது, இல்முக்கு ரோஷம் இருக்குது. அதை நீங்க ரோஷம், கண்ணியமிக்க பெருமக்களும் நிர்வாக பெருமக்களும் பெரியவர்களும் அதை நீங்க தட்டி கொடுக்கணும். தீனுடைய ரோஷம் எங்க உஸ்தாதுக்கு இருக்குது, எங்க ஆலிமுக்கு இருக்குது, எங்க இமாமுக்கு இருக்குது. அல்லாஹ்வுக்காக ரோஷப்படுறாரு, ரசூலுக்காக ரோஷப்படுறாரு. யாருக்காகவோ எதுக்காகவோ காம்ப்ரமைஸ் ஆகணும்னா ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி ரோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லாஹ் ரோஷப்படுவான். இவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்து அதை தூரமா வச்சுட்டு வேற என்னையோ ஒண்ணு நீங்க பெருசா மதிச்சீங்கன்னா அல்லாஹ்வுக்கு ரோஷம் வருமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா இல்லையா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பெரிய ஸ்ரீதேவி ரவுலால வச்சு பாடம் நடத்துவாங்க. 365 நாளுக்கும் 365 புது ட்ரெஸ் போடுவாங்க. ஹதீஸ் தர்ஸ்ல போய் உட்கார்ந்தா அப்படிதான் உட்காருவாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் என்ன, வருஷ ஆரம்பத்துல ஒருத்தர் கொண்டு வந்து 365 ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் புது ட்ரெஸ். ஒவ்வொரு நாளும் ஹதீஸ் பாடத்திற்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டு உட்காரும். முடிச்சுட்டாங்க, அடுத்து வெளியே வந்தவொடனே அதை சதகா பண்ணிடுவாங்க. அப்படி நடத்தி கொண்டிருந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய பிரமாண்டமான ஹதீஸ் உலகம் முழுக்க பிரபல்யமானது. பக்தாதுல ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா யார் தெரியுமா? அவர் உலகத்தினுடைய 90% ஆட்சியை கையில வச்சிருந்தார். ஹாரூன் ரஷீத் கடந்து செல்லுகிற மேகத்தை பார்த்தா அவர் சொல்லுவாராம், ஐயத்துஹஸ் ஸஹாபா, மேகமே ஷர்ரிகி அவ் கர்ரிபி வம்திரி ஹைது ஷைதி, நீ கிழக்கு நோக்கி செல், இல்லையானால் மேற்கு நோக்கி செல். எந்த பக்கத்துல உன்னுடைய மலை துளிகள் விழுந்தாலும் அது எங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அவர் சொல்லுவார். அப்படி ஆட்சி நடத்திய ஹாரூன் ரஷீத் பாதுஷா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட சொன்னாராம், மதீனாவிலிருந்து உங்க மதரசாவை நீங்க பக்தாதுக்கு மாத்துங்க. என்ன, என் பிள்ளைங்க உங்கள்கிட்ட ஹதீஸ் முவாத்தா படிக்கணும், எங்க குடும்பம் முவாத்தா படிக்கணும், உங்க மதரசாவை அங்க மாத்துங்கன்னு சொன்னாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட அந்த வார்த்தையை சொன்னா அல்லாஹ் அக்பர். இப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய ரோஷம் அல் இல்மு யூதா லா யதி, பிரபல்யமான அந்த வார்த்தையை முதல்ல சொன்னது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் தான். உன் பிள்ளை கல்வியை தேடி வரணுமே தவிர உன் பிள்ளையினுடைய கல்வியை தேடி கல்வி கூட வராது. இது யாருக்கு முன்னாலேயோ சொன்ன வார்த்தை கிடையாது. பிரம்மாண்டமான கலீஃபாவுக்கு முன்னால இந்த வார்த்தையை சொல்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. கலீஃபா பதில் எழுதினாரு, கலீஃபாவுக்கு எதிரா பேசுறீங்களான்னு கேட்டாரு. கலீஃபாவுக்கு எதிரா பேசுறீங்களா சொன்னாங்களா? ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, எழுதி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை எழுதி விட்டாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் இறக்குனா, லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன ஒரு வசனம். போருக்கு சென்று போர் செய்கிற போராளிகளும் போருக்கு போக முடியாமல் இருக்கிற நோயாளிகளும் நன்மையில் சமமாக முடியாதுன்னு ஒரு குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்குச்சு. அந்த வசனம் இறங்கின உடனே அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு பார்வை தெரியாத சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து,
ரசூலல்லாஹ், எங்களுடைய நோய் தான் எங்களுக்கு போருக்கு போகாம தடுக்குது, ஆனா இந்த ஆயத்துப்படி பார்த்தா எங்களுக்கு எந்த கூலியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, நான் என்ன செய்யறது, ஆயத்து இப்படித்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த செகண்டே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் கொண்டு வந்தாங்க. ஒரு ஆயத்தெல்லாம் கிடையாது, ஒரு சூறாலாம் கிடையாது, ஒரே ஒரு எழுத்து, கைரு உலில் தரர். இது குர்ஆன்ல ஒரு எழுத்தா மட்டும் இறங்குச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால வஃபாத்தினுடைய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வஹியை கொண்டு இதுவரைக்கும் 23 வருஷத்துல எத்தனை தடவை வந்திருப்பீங்க குர்ஆனுக்காகன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், குர்ஆனுக்காக நான் 24,000 தடவை வந்திருக்கேன். ஒரு ஆயத்தை, ஒரு சூறாவை, 10 ஆயத்தை, ஒரு எழுத்தை, ஒரு லைனை, ஒரு எழுத்தை கொண்டு வந்தாங்க. நோயாளிகள், தங்கடம் உள்ளவர்கள் இதிலிருந்து விதிவிலக்காக்கப்படுகிறார்கள் அந்த ஒரே ஒரு லைன், ஒரு இதை எழுதிட்டு சொன்னாங்களாம், இந்த இல்மு எப்படிப்பட்ட இல்மு தெரியுமா, இந்த இல்முனுடைய மதிப்பு தெரியுமா, இந்த இல்முனுடைய ஒரு எழுத்தை கொண்டு வருவதற்கு 7 வானங்களை கடந்து அரிஷுக்கு பக்கத்துல இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமி வரைக்கும் கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்கிறாங்க. ஓம் பிள்ளை இங்க வரை வந்து கத்துட்டு போக மாட்டாரான்னு கேட்டாங்க. ஒரு எழுத்துக்காக அரிஷுக்கு பக்கத்துல இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது ஹாரூன் ரஷீத் பாதுஷா உடனே சரண்டானாரு. அதுதாங்க வரலாற்றுல எழுதி வச்சுக்கோங்க. வரலாற்றில் அந்த 130 வருஷம் அப்பாசிகளுடைய ஆட்சியை போல இந்த உம்மத்து விசாலமா ஆட்சி நடத்தினது கிடையாது. அவ்வளவு கண்ணியமா உலகத்துல இருந்துச்சு அந்த 130 வருஷம். வரலாற்றை படிச்சு பாருங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த 130 வருஷமும் ஆட்சியாளர்கள் உலமாக்களை தலைக்கு மேல வச்சு கொண்டாடினாங்க. ஆலிம்களை அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. உலமாக்களுக்கான மரியாதை சமூகத்தில் கொடுக்கப்படுகிறவரை சமுதாயம் அல்லாஹ்விடத்தில் பெரிய இடத்தில் இருக்கும். இந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை. எனவே கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, இங்கே உருவாகி இருக்கிற ஆலிம்களே, உங்களுக்கு முன்னால் இருக்கிற முதன்மையாக இந்த வார்த்தை நீங்க ஞாபகத்தில் வைங்க. இந்த கல்விக்கு ரோஷம் இருக்குது, கண்ணியம் இருக்குது. காலமெல்லாம் அதை நீங்க கட்டி காப்பாற்றணும். அது விஷயத்தில் நீங்க உங்க உள்ளத்துல வைக்கணும். எந்த சூழ்நிலையிலும் துன்யாவினுடைய ஆடம்பரங்கள், அழகுகள், துன்யாவினுடைய பொருட்கள், இது இந்த இல்மை விட பெருசா எந்த இடத்திலையும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் அவர்கள் பட்டம் கொடுத்துட்டாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, உலகத்துல இந்த இல்மு பெற்ற உலமாக்கள் எல்லா காலத்திலையும் கண்ணியமா தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை எந்த இடத்திலையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறதில்லை, கண்ணிய குறைவை ஏற்படுத்துறதில்லை. அல்லாஹ் அந்த ஆலிம்களை பொருளாதார ரீதியாக அல்லாஹ் கண்ணியமாகத்தான் வைக்கிறான், வாழ வைக்கிறான். எனவே கண்ணியமிக்க வேளாண் பெருமக்களே, எனவே முதலாவதாக இந்த ஆலிம் பெருமக்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிற இந்த விஷயத்தை நீங்க ஞாபகத்தில் வைங்க. இரண்டாவதாக நான் சொல்லுவது, தயவு செய்து ஓதிக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், சமுதாயத்தில் இன்றைக்கு தேவை சாமானிய உலமாக்கள் மட்டுமல்ல. 7 வருஷம் ஓதிட்டு ஆலிம் ஆயிட்டோம், வெறுமனே இந்த ஆலிம் இது இதுக்கு மட்டுமல்ல, அகாடமிக்கும் இதே பிரச்சனை தான். வெறுமனே அகாடமிக்ல கூட இன்னைக்கு மாஸ்டர் டிகிரி பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு பெரிய அளவுல அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இதே நிலைதான் இன்றைக்கு இந்த துறையிலே, ஒவ்வொரு துறைகளிலேயும். எனவே ஓதுற காலத்துல, ஓதிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் துறை சார்ந்த நிபுணர்களாக நீங்கள் உருவாகணும். ஏதாவது ஒரு ஃபன்னில, ஏதாவது ஒரு துறையில, அது ஹதீஸா இருக்கட்டும், தஃசீரா இருக்கட்டும், ஃபிக்ஹா இருக்கட்டும், ஃபத்வாவா இருக்கட்டும், ஏதாவது ஒரு துறையில நீங்கள் விற்பனர்களாக, PhD-னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா? அக்ரஹும் உபை அஅலமுஹும் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தர் வளர்க்கறாங்க. வாரிசு சம்பந்தப்பட்ட சட்டம் வேணுமா? ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு கேளுங்க. ஹலால் ஹராம் எகனாமிக் பிரச்சனையா? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேளுங்க. குர்ஆனா? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேளுங்க. அதுல பூரா பாருங்க தஃலீலுடைய வார்த்தையை போட்டு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்? அதுல நீங்க PhD பண்ணணும். ஒரு துறையை மாத்திரம் இன்றைக்கு ஆய்வாளர்கள் தேவை. இன்னும் நான் ஓப்பனா இதை சொல்றேன் பாருங்க, இது ஹலால் இது ஹராம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் தேவையில்லை. இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? ஹலால் ஹராம தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு ஆள் தேவை. ஹலால் பையினுன் வல் ஹராம் பையினுன். ஹலால் தெளிவா இருக்குது, ஹராம் தெளிவா இருக்குது. வபைனஹுமா முஸ்தபஹாத். மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்கு.
அது ஹலாலா ஹராமா, இன்னைக்குள்ள பிரச்சனை ஷேர் மார்க்கெட்டிங், ட்ரேடிங், சமகால பிரச்சனை, உறுப்பு தானம், இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் பெருமக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தஜ்ஜாலை பத்தி சொன்னாங்க. தஜ்ஜால் வந்தா 40 நாள் அவன் அந்த துனியாவில் இருப்பான். அந்த 40 நாள் முதல் நாள் கசனத்தின் ஒரு வருஷம் மாதிரி கழியும், 2வது நாள் ஒரு மாசத்தை போல கழியும், 3வது நாள் ஒரு வாரத்தை போல கழியும், மீதி உள்ள 37 நாள் அது சாதாரண நாளாக கழியும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தஜ்ஜாலை பற்றிய விஷயம். இது சஹாபிகள் பிரமிச்சு போய் கேட்டுட்டு அடுத்து என்ன கேட்டாங்க தெரியுமா? இங்கதான் நீங்க சஹாபாக்களுடைய அறிவாற்றல். யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் ஒரு வருஷத்தை போல கழியும் போது ஒரு நாள் தொழுகையை தொழுகணுமா ஒரு வருஷ தொழுகையை தொழுகணுமான்னு கேட்டாங்க. இன்றைக்கு டைம் டிராவல் பண்றவங்களுடைய பிளைட்ல ராக்கெட்ல பயணம் செய்தவர்களுடைய அத்தனை சட்டங்களும் இந்த ஹதீஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. டைம் டிராவல்ங்கிறது இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்படுகிற சயின்டிபிக்கலா முக்கியமா பேசப்படுற விஷயம். சஹாபிகளை சாதாரணமா நினைக்காதீங்க. அவர்கள் ஹலால் ஹராம தாண்டி 3வது ஒரு விஷயம் முஆஸிர் சமகால பிரச்சனை. சஹாபிகள் காலத்தினுடைய பிரச்சனை கூட அல்ல அது. அதை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொன்னாங்க. இல்ல நீங்க 5 நேரம் ஒரு வருஷத்தினுடைய தொழுகை தொழுகணும்னாங்க. வக்த கணக்கு பண்ணி நீங்க தொழுதுட்டே இருக்க வேண்டியதான்னாங்க. இங்க நான் மசாயில் பேச வரல. இங்க நான் என்ன சொல்ல வர, சஹாபிகளுடைய அந்த சிந்தனையை பாருங்க. சூரா யாசீனை பத்தி வஷம்சு தஜ்ரி இந்த ஆயத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒக்குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், ஒவ்வொரு கோளும் அதனுடைய வட்டப்பாதையில நீந்தி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லணும். ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், குல்லும் ஃபீ ஃபலக், ஒவ்வொன்றும் அதனுடைய வட்டப்பாதையில சுற்றி சுழண்டு கொண்டு இருக்கிறது, ஒவ்வொன்றும் அதனுடைய வேகம் இருக்குது. உதாரணமா பூமிக்கு ஒரு வேகம் இருக்கு, 1,06,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்குது. சூரியனுடைய ஒளி 1,86,000 மைல் வேகத்துல சூரியனுடைய ஒளி பயணிக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேகம் இருக்குது. ஆனா பூமியினுடைய போகிற வேகம் நமக்கு தெரியறது இல்லை. ஏன் தெரியறது இல்லைன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஒத்தரல் ஜிபால தஹஸபுஹா ஜாமிதா, மலைகளை என்ன நீங்க ஒரே இடத்துல இருக்குதுன்னா நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, அது ருஹியத்தமுன் மர்ர சஹாப், மேகத்தை போல அது வேகமா பயணிக்குதுங்கிறான். ஒரு கிட்டத்தட்ட பூமி இவ்வளவு வேகமா போகுது, ஆனா நமக்கு தெரியறது இல்லை. அதுக்கு அல்லாஹ் சொல்ற காரணம் சுன்னல்லாஹ் இல்லது அத்தகான குல்லஷை, தயாரிப்பு அல்லாஹ்வுடைய தயாரிப்பு. அல்லாஹ் எப்போ தயாரிச்சாலும் தரமா தான் தயாரிப்பாங்க. மேக்கிங் யார் ப்ராடக்ட் அல்லாஹ்வுடைய தயாரிப்பு. அதனால அது தரமா தான் அத்தகான குல்லஷை. அல்லாஹ் எதை செஞ்சாலும் தரமா செய்வான். அதனால அதனுடைய வேகம் உங்களுக்கு தெரியாது. ஒரு கட்டம் தெரியும், இவ்வளவு வேகமா பயணிச்சிட்டு இருக்கிற 1,07,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சிருக்கிற பூமி, சூரியன் அப்படியே ரிவர்ஸ்ல சுத்தும். போற வேகத்துல திரும்ப ரிவர்ஸ் ஆனா என்ன ஆகும்? சூரியன் மேற்குல இருந்து உதயமாகிறதுக்கு பின்னால் அது ரிவர்ஸ்ல திரும்பும் போது அப்ப தெரியும் இந்த உலகத்தினுடைய நிலாம் எல்லாம் எப்படி ஒன்னோடு ஒண்ணு முட்டி மொட்டி மோதுங்கிறது. சரி, நாங்க என்ன சொல்ல வரேன், அந்த நேரத்துல குல்லுன் ஃபீ ஃபலக்க பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி எழுந்திருச்சு கேட்டாருங்க, யா ரசூலல்லாஹ், அந்த மேகம் அதனுடைய வட்டப்பாதையில ஒவ்வொரு கோடும் சுத்துதுன்னு சொல்றீங்களே, ஒருவேளை அந்த ஃபலக்க விட்டு அது நகண்டுச்சுன்னா என்ன ஆகும்னு ஒரு சஹாபி கேட்டார். அதனுடைய ஃபலக்கில தான் சுத்தணும். அந்த ஓடுதளத்துல அந்த பாதையை விட்டு என்ன எல்லாமே அப்படியே பிடிச்சிருக்குது. கிராவிட்டியை வச்சுதான் என்ன செய்யுது, சூரியனுடைய கிராவிட்டி, பூமியினுடைய அந்த கிராவிட்டியை வச்சுதான் அது கரெக்டா அது ஈர்ப்புல நிக்குது. கொஞ்சம் விலகிட்டா என்ன நடக்கும் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அந்த ஆகாயத்துல ஒரு மிருகத்தை வச்சிருக்கிறான், அது முழுங்கிரும் அப்படின்னாங்க. அந்த கோலை அது விழுங்கிரும். பிளாக் ஹோல்னு சொல்லிட்டு நாம பேசுறோம் பாருங்க. இந்த பிளாக் ஹோல் கருங்குழி ஒண்ணு உண்டு, நட்சத்திரங்கள் இதெல்லாம் அங்கதான் போய் என்ன செய்யுது, அதுதான் விழுங்குதுங்கிறத சஹாபிகளுக்கு அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா பாடம் நடத்துறாங்க. சஹாபாக்கள் எழுந்திருச்சு கேட்கிறாங்க. ஆய்வுகள் கருத்துக்களை சஹாபிகள் முன்வைக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பதில் சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாரு, உளிதலி வலத், எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குது. சரி, அந்த பிள்ளை கருப்பா இருக்குது, நானும் என் மனைவி கலரா இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டாங்க, இவர் சந்தேகப்படுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ட்ட அழகா கேட்டாங்க, ஹல்லக மின் இப்ல், உன் வீட்டுல ஒட்டகம் இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமா. என்ன கலர்ல இருக்குது? சிகப்பு நிறத்துல. சிகப்பு நிறம் போட்ட குட்டி எப்படி இருக்குது? சில சாம்பல் நிறமும் இருக்குது. சிகப்பு நிற குட்டியில சாம்பல் நிறம் எப்படி வந்துச்சு? லஅல்லஹு நஸஅஹு, அவர் சொன்னாரு அதனுடைய ஜெனடிக்ஸ், மரபணுன்னு, பாரம்பரிய கூறுன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க இதுவும் அதுதான் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் அதுதான்.
ஹலால் ஹராமை தாண்டி மூணாவது ஒண்ணு இருக்குது. நீங்க அதை படிக்கணும். தயவு செய்து கல்வியை தேடுற காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க ஆளு பெருமக்களே. தலபனுடைய காலம் என்னைக்குமே அது முடியாது. நீங்க நான் நிறைய பட்டமளிப்பு விழாக்கள்ல பேசுறது இதோ நீங்க அல்ஹம்துலில்லாஹ் தந்துட்டங்கள் தேடுவதற்கான காலங்கள் நுபுவத்துக்கு அல்லாஹ் அந்த காலத்தை முடிச்சு வைக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடி போனாங்க இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடி போனது மூணு மசாயிலுக்கு தான். 3 மசாயில் தான். 3 மசாயில இல்ம தேடி போய் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால போய் உட்கார்ந்தாங்க. என்ன 3 மசாயில்? அந்த 3 மசாலா என்ன? குர்ஆன் சொல்லுது. خير அல்ஹம்துலில்லாஹ். எனவே கல்வியினுடைய தேடல்ங்கிறது எந்த காலத்திலேயும் முடியாது. ஹலால் ஹராம் அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு அந்த மசாயில்கள் தான் நம்மள்ட்ட நிறைய வருது. உலமாக்கள்கிட்ட சாஃப்ட்வேர் லைன்ல இதுல வேலை செய்யலாமா, இது சார்ந்து இருக்குது, இது இன்ட்ரெஸ்ட் சார்ந்து இருக்குது, இது இப்படி வருது, இதுல இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள். எனவே இந்த மாதிரியான முஸ்தபஹாத்தான குழப்பங்கள் நிறைந்த மசாயில்களுக்கு தீர்வு சொல்லுகிற திறமையை நீங்கள் உரிய காலத்துல நீங்க தயவு செய்து நீங்க உருவாக்குங்க. கண்ணியத்திற்குரிய ஹஸரத் பெருந்தகை மர்ஹூம் நவரல்லாஹு மர்கதஹு ஷபீர் அலி ஹஸரத் அவர்கள் ஒரு தடவை என்னிடத்துல ஒரு பயானுக்கு போகும்போது ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மௌலவியாக நீங்கள் சமூகத்திற்கு முன்னால் ஹதீபாக வந்து நிற்கிற பொழுது உங்களுடைய முதல் தகுதியாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களை கேட்டாங்க. எனக்கு தெரியல, அது சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சொன்ன வார்த்தை, குறைஞ்சபட்சம் ஒரு தஃப்சீரையாவது அலிஃப் லாம் மீம்ல இருந்து கடைசி வரைக்கும் முழுசா நீங்க தஃப்சீர் என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். இது உலமாக்களுக்கு சொன்ன வார்த்தை. எனவே நிறைய தேடல்களுடன் சமுதாயம் நம்ம இடத்துல எதிர்பார்ப்புடன் இருக்கிறது. அதற்கான தகுதிகளை வளர்த்துக்கிட்டு நம்ம வெளியே போகணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய ரிசாலாவை நான் 500 தடவைக்கு மேல படிச்சுட்டேன். அல்லாமா முஸ்னி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, நான் புக் எழுதுறதுக்கு பேனாவை தூக்குறதுக்கு முன்னால நான் 20,000 கிதாபுகளை நான் படிச்சுட்டு தான் வந்து பேனாவை தூக்கணுங்கிறாங்க இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாமா தபரி ரஹ்மத்துல்லாஹ். இப்படி பெருமக்கள் இந்த துறைகள் சார்ந்த எழுத்துத்துறை, முத்தாலா, பேச்சுத்துறை, ஒவ்வொன்றிலும் ஒரு பேச்சாளருக்கான முதல்ல நீங்க வளர்க்க வேண்டிய முதல் தகுதி, நிறைய பேசலாம், ஒரு 20 பேச்சாளர்களுக்கான தகுதிகள் சொல்லிட்டு எழுதுறாங்க அல்லாமா முனஜித் ரஹ்மத்துல்லாஹ். முதல்ல அடிப்படை ஒரு பேச்சாளர் முதல்ல 2 விஷயம் முக்கியங்க. ஒன்று முராகபா, இன்னொன்று முஷாஹதா. ஒரு பேச்சாளருக்கு தேவை என்னது? முராகபாவும் முஷாஹதாவும். இது தொழுகையில தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், முராகபா முஷாஹதா. ஒரு பேச்சாளருக்கு முராகபாவும் முஷாஹதாவும் வேணுங்கிறார். முராகபானா என்ன? அவர் எடுத்து கொண்டிருக்கிற தலைப்போடு முராகபா செய்யணும். ஏன்னா அவர் பேசுவதற்கு வருவதற்கு முன்னால முதல்ல அந்த தலைப்பு முராகபா செய்யணுமா. ஏன்னா எத்தனையோ நாம தயார் செய்யாத திட்டமிடாத வார்த்தைகள் தான் சமுதாயத்துல பெரிய அசரை ஏற்படுத்துங்கிறாங்க. நம்ம திட்டமிட்டுட்டு இதுதான் பேசணும் அப்படின்னு வந்து நிக்கிறோம் பாருங்க. இந்த வார்த்தைகளை விட நாம திட்டமிடாம தயார் செய்யாம வந்து நின்று பேசுறோம் பாருங்க, இந்த வார்த்தை சமூகத்துல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். எனவே உலமாக்கள் முதல்ல தலைப்புடன் முராகபா, ஆடியன்ஸுடன் முஷாஹதா. எந்த மாதிரியான ஆடியன்ஸ், எந்த மாதிரியான இதையும் கவனத்துல வச்சு எந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க. அழகாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஹதீப் முதல்ல சொல்லுவாங்க, அழகா இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது மா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். ஒரு பேச்சாளர் முதல்ல வந்து நிற்கிற பொழுது நான் சீர்திருத்தத்தை நாடுகிறேன், அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன், இப்படித்தான் வந்து நிக்கணும். அவ்வளவு பெரிய பேச்சாளர், நபிமார்களிலேயே பெரிய பேச்சாளர் யாரு? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அந்த மக்கள் ஷுஐப் நபியை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? மா நஃப்கஹு கஸீரன் மிம்மா தகூலு. நீங்க பேசுறது ஒண்ணுமே விளங்க மாட்டேங்கன்னு சொன்னாங்க. சமூகத்தில் அத்தனை பேர்களையும் உள்வாங்கித்தான் ஒரு கருத்தை நாம் கொண்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹ். எனவே உங்களுக்கான திறமைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். துறை சார்ந்த அறிஞர்களாக வாங்க. ஒவ்வொரு துறைகள் காலம் இன்னும் முடிந்து போகல, கல்வி தேடலுக்கான காலங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கல்வியை கையில் எடுங்கள். மஜ்மா அல் பஹ்ரைன், 2 கடல்கள் சங்கமிக்கிற இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வியை எடுத்தார்கள். 2 கடல்னா ஒண்ணு பஹ்ரு ஷரீஅத், இன்னொன்னு பஹ்ரு தரீகத். தஸவுஃபையும் ஷரீஅத்தையும் சேர்த்து ஒரு நிலையில நீங்க பயணிக்கிற கல்வியாளர்களாக. ஏன்னா அந்த இடத்துலதான் செத்து போன மீன் துள்ளி குளிச்சு போச்சு. அந்த இடத்துல ஒரு ஆலிம தேடி அந்த கல்வி பயணத்துல அந்த மீனுக்கு உயிர் கிடைச்சிச்சு. என்ன அர்த்தம்? ஆலிம் இருக்கிற இடத்தில் கல்புக்கு ஹயாத் கிடைக்கும். உலமாக்கள் இருக்கிற இடத்துல
கல்புக்கு ஹயாத்து கிடைக்கும். எனவே ஆலிம்கள் தங்களுக்கான எல்லா தகமைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும். நிறைவாக உலமாக்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். சமூகத்தில் 3 பிரச்சனைகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஆலிமுடைய பிரச்சனையா. முதலாவது சொன்னாங்க தஹ்ரீஃபுல் காலின். சமூகத்துல வரம்பு மீறினவங்க நிறைய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை திருத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க, மாற்றி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க அடையாளம் கண்டு சரி பண்ணணும். இம்திஹானுல் முபத்திலி, சில பொய்யர்கள் தங்களுடைய கையாடல்களை வச்சிருக்கிறாங்க, இதை நீங்க சரி பண்ணணும். தஅவீலுல் ஜாஹிலீன், விவரம் தெரியாதவங்க சில தப்பான விளக்கங்களை கொடுத்து வச்சிருக்காங்க மார்க்கத்திற்கு, இந்த தஅவீலை நீங்க வேற இருக்கணும். இது உலமாக்களுக்கான பணி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 3 அறிவுரைகளை எனவே சமூகத்திற்கு வருகிற பொழுது நீங்க இதை கல்புல சுமக்கணும். அதே சமயத்துல தயவு செய்து 3 குணங்கள் உலமாக்கள்கிட்ட வந்துடக்கூடாதுன்னு நாங்க உங்க இல்மை கொண்டு லியுபாஹி பிஹில் உலமா, ஆலிம்கள்ல நான் சிறந்தவங்கிற அந்த எண்ணத்துக்காக உங்க இல்மை கொண்டு வந்துடாதீங்க. லியுமாரி பிஹி சுஃபஹா, மடையர்களிடத்தில் தர்க்கம் பண்றதுக்காக உங்க இல்மை கொண்டு வந்து நிறுத்திடாதீங்க. உஜூஹன் நாஸ் லியஸ்ரிஃப உஜூஹன் நாஸ், மக்களுடைய பார்வையெல்லாம் என் பக்கம் திருப்பணுங்கிறதுக்கு என் கல்வியை பயன்படுத்துவங்கிற நிலைக்கு வந்துடாதீங்க. அப்படிப்பட்ட நிலையை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து கூனு ரப்பானியான ஆலிம்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் எங்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.